ஹாய், எனக்கு என்ன வீடியோ பார்க்கலான்னா பேபி ஷவர் ஃபங்க்ஷன் வீடியோ தான். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வீடியோ போட. ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபங்க்ஷன் அன்றைக்கி காலையில் நானும் பாப்பா தான் கிளம்புனோம். ஹஸ்பண்ட் வரல, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் கிளம்பிட்டோம். அன்றைக்கி காலையில் ஒரு சம்பவம் நடந்தது. ஃபங்க்ஷன் வண்டலூரில். யாருக்கு ஃபங்க்ஷன்னா எங்கள் நாத்தனார் பொண்ணுக்கு வளகாப்பு. அண்ணனூரில் போகணுமுன்னா அதான் அங்கேருந்து வண்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சரி, நானும் பாப்பாவும் காலையில் ஒரு 8:30 கிளம்பிட்டு அப்போவே ஹஸ்பண்ட் என்ன சொன்னார்னா, ஃபாஸ்ட்லாம் ஏறாத, ஆவடியில் நிற்காதன்னு சொல்லிட்டாங்க. ஆவடியில் இறங்கி அங்கேருந்து தான் போனோம். கொஞ்சம் தூரம் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி போனோம் அவங்க வீட்டுக்கு. நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஃபாஸ்ட்டில் ஏறிட்டோம். வேப்பம்பேட்டே நிற்கிதே, ஆவடியில் நிற்கோன்ட்டு நாங்கள் ஏறிட்டோம். ஆனால் ஆவடியில் நிற்கல, வெளிவாகதில் தான் நின்றுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. சரி, இன்றைக்கி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவோமா தெரியல. சரி, இன்ஃபார்ம் பண்ணோம். வெயிட் பண்ணுறேன் வாங்கம்மான்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாங்க. அப்புறம் அங்கேருந்து கேப் வச்சுருந்தாங்க. சரி, அந்த கேபில் போனோம். போகிறதுக்குள்ளேயே ஃபங்க்ஷன் எப்போயும் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, போயிட்டு அப்படியே உட்காந்துருந்தோம். சூப்பராக இருந்தது. டெக்கரேஷன்லாம் செமையாக பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போகும்போது நலங்கெல்லாம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க போல். நாங்கள் போகும்போது தான் நலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. நலங்கெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அம்மா வீட்டில் எடுத்துன்னு வந்த சாரியை கட்டி, அதுக்கப்புறம் சில சாங்கின்னு செய்வாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த முதுகு தண்டில் பால் ஊற்றுறது, வாழை வச்சு அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி, போயிட்டு உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே பார்த்து முடிச்சுட்டு ஃபோட்டோலாம் எடுத்தோம். ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு சாப்பிட போகலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். ஏன்னா பாப்பா அழுதுட்டு இருந்தா. சரி, அவளை சாப்பிட வச்சிடலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். சரி சாப்பிட்லான்ட்டு. அதுக்குள்ளே பொண்ணு எல்லாமே ப்ளெஸ்ஸிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் சரி அப்படியே ப்ளெஸ்ஸிங் பண்ணிவிட்டு கொண்டு போன முடிய பாப்பா அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு, சரி நாங்கள் போய் சாப்பிட்டு வரலான்ட்டு அப்படியே போய் சாப்பிட்டு வந்தோம். உண்மையாகவே ஃபுட்டெல்லாம் நல்லா தான் இருந்தது. உண்மையாகவே அன்றைக்கி ஒரு நாள் எப்படி போச்சுன்னு தெரியல. அப்படியே ரிலேஷன்லாம் பார்த்து நல்லபடியாக பேசிவிட்டு அவங்க கூட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு அன்றைக்கி நாங்கள் கிளம்பிட்டோம். அப்படியே ஆவடி வந்துட்டு ஆவடியிலேருந்து ட்ரெயினுக்கு வந்துட்டோம்.